ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வெந்தயக்கீரையை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதோட வேர் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடயே ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரை நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிற சக்தி இந்த வெந்தயக்கீரைக்கு இருக்குது. அதிகமாக நம்ம சம்மர் சீசனில் வெந்தயக்கீரை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெந்தயக்கீரை எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலசிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அலசணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம வெந்தயக்கீரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெந்தயக்கீரை நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கனாவே அந்த கீரையில் இருக்கக்கூடிய நீர் சத்தே வரும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் வேக வைங்க. இப்போ நம்ம துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் ஆகுது இந்த வெந்தயக்கீரையை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் சம்மர் சீசனில் வெந்தயக்கீரை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.